பிடிக்கல 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 ஒண்ணுமே பிடிக்கல. சாரி சாருங்க, என்ன நீங்களே ஏதோ பிஸியா இருக்கிற மாதிரி கிடக்கு. சரி, இல்ல இல்ல அப்படி ஒரு பிஸியா ஒண்ணும் இல்ல. சாரி, வரக்கூடாத நேரத்தில் வந்துட்டனோ. நோ 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 ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம் அட் ஆல். அப்ப நான் உள்ளுக்கு வரலாமோ? ஓ வரலாம், ஆனா ஓகே நோ ப்ராப்ளம், வா. என்ன 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 வைஃபோட பிரச்சனை? சொல்லக்கூடாத விஷயம்டா சொல்ல தேவையில்லைன்னு அதான் நான் முதலே கேட்டு நான் வரக்கூடாத நேரத்தில் வந்துட்டேன். உண்டு சொல்லக்கூடாத விஷயம் இல்ல, அது அது வந்து ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு அவசரமா ஒரு அலுவலம் இல்ல, நான் போயிட்டு ஆறுதல வரேன். சுதேஷ் சுதேஷ் இல்லடா, நில்லு. இல்ல என்ன, இட்ஸ் ஓகே. நான் விளையா நேரத்துல வந்துட்டேன் நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட ஃபேமிலி பிரச்சனை சோர்ட் அவுட் பண்ணுங்க, எங்களோட பிரச்சனையை நாங்கள் போய் பார்ப்போம். நோ 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 ப்ராப்ளம். ஃபேமிலி ப்ராப்ளம் ஒரு நாளும் சோர்ட் அவுட் ஆகாது. யாருக்கும் ஃபேமிலி ப்ராப்ளம் எப்பவும் தீர்ந்தா எனக்கு கண்டா தெரியாது. என்ன அப்படி சொல்றீங்க? அப்ப குடும்பங்கள்ல சண்டை எப்பவும் நடந்து இருக்கா சொல்றீங்க? பிரச்சனைகள் மாறிக்கொண்டிருக்கோம் இல்லையா, பிரச்சனைகள் ஒரு நாளும் முடியாது. ஒரு ப்ராப்ளம் தீரக்கல, அங்க இருந்து இன்னொரு ப்ராப்ளம் தொடங்கும். ஃபேமிலி ப்ராப்ளம் செயின் ப்ராப்ளம், நெவர் எண்ட். சரி, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு இன்னைக்கு சோர்ட் அவுட் ஆனது? என்ன ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனது? சாரங்கள் என்ன சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? நான் வதனா கடிச்சு போட்டேன். என்ன சொல்றீங்க? வைஃப் கடிச்சு போட்டீங்களே? ஆகியும் முத்தி விட்டது, அடிச்சு வளர்த்து விட்டேன். பயம் இல்லையா அண்ணன்? பயம் ஆருக்கு? அவளுக்கும் மனசி பயந்து ஆம்பளை நினைச்சிடும். என்ன இல்ல அண்ணன், அதுக்கு இல்ல. என்ன திருப்பி அடிச்சு போடுவாளா எனக்கு? என்ன திருப்பி அடிச்சு போடுவாளா? அவ்வளவு துணி வந்துருமா அவளுக்கு? முறிச்சு போடுவேன் கையால. இல்ல அண்ணா, நான் அதுக்கு சொல்ல இல்ல. போலீஸுக்கு அடிச்சு சொன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் உங்களை தூக்கி உள்ளுக்கு போட்டுருவாங்க. முயல் பிடிக்கிற நாய மூஞ்சல தெரியும் சுரேஷ். அவள் போலீஸ் சொல்ற ஆளுண்டா, எப்ப சொல்லிருக்கணும் தெரியுமா? இன்றைத்தான் முதல் அடி வாங்கியிருக்காச்சு. திவ்யாக்கு நல்லா தெரியும் நான் எப்ப அடிப்பேன் என்றும் என் அடி எப்படி இருக்க மாட்டேன்.
நான் தான் வதனா. இல்ல இல்ல பிரச்சனை இல்ல, நான் அவருக்கு தெரியாம தான் எடுக்கிறேன். அவர்கிட்ட ஃப்ரெண்ட் ஒரு ஆளோட அங்க கீழே வெளியில நின்று கதைச்சோன்னு நிக்கிறார். இல்ல இல்ல நீங்கள் பயப்படாதீங்க, நான் மேல ரூம்ல நின்று தான் கதைக்கிறேன், அவருக்கு கேட்காது. எவ்வளவு நேரம் கதைக்கலாம்னு தெரியல, அவர் திடீரென்று மேல வந்தாலும் வந்துடுவார். இல்ல இல்ல வைக்காதீங்க, இப்ப கதைக்கலாம். நான் அவரை ஜன்னலுக்குள்ளால பார்த்தோம் நின்றுதான் கதைக்கிறேன். தச்சல அவர் வாரண்டா நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகேயா? இன்றைக்கும் என்ன அடிச்சு போட்டார். எனக்கு இங்கே இருக்கலாமே, என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியல. உங்களோட கதைக்கிறது மட்டும்தான் எனக்கு ஆறுதல். ஆறுதல்ன்றது சுதேஷ், எங்கட ஃபேமிலி எங்கட கண்ட்ரோலுக்குள்ள இருக்கும் வரையும் தான். கண்ட்ரோல் முறை போனா அப்புறம் நிம்மதி போடும். நிம்மதி இல்லாத வாழ்க்கை இங்க. அன்பும் இல்ல, அக்கறையும் இல்ல, ஆதரவும் இல்ல, வெறும் அடியும் உதயும் தான் இங்க. அடிச்சு உதைக்கிறதால உங்களோட ஃபேமிலி என்ன உங்களோட கண்ட்ரோல்ல இருக்க மாட்டேன் நினைக்கிறீங்க? சில வேளை கனகாலத்துக்கு இது ஒர்க் அவுட் நான் நினைக்க இல்லை. அப்படித்தான் நானே நினைக்கிறேன், வலிக்கிட்டு வந்துடலாம். ஆனா பயமா இருக்குது. எங்க போறது, எப்படி போறது, என்ன செய்யறது? அப்படி வேறொரு வழியும் இல்லாதபடியாத்தான் அவள் எல்லாத்துக்கும் என்ன மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறார். எல்லாடி தூக்கி எறிஞ்சிட்டு போடுவார். அப்படி உடனே தூக்கி எறிஞ்சிட்டு வரையலாது. நீங்க சொல்ற மாதிரி எனக்கு இங்க வீட்டை விட்டால் வெளி உலகம் தெரியாது, மொழி தெரியாது, ஒன்றுமே தெரியாது. நான் இங்க ஒரு இருட்டான உலகத்துல சீவிச்சு கொண்டிருக்கிறேன். ஓகே, அப்ப நீ நில்லு, அந்த வலிக்கு 2 வாரம் எங்கேயும் போய் ரிலாக்ஸா கதைப்பான். ஓகே பிரேமா, அவர் வீட்டுக்குள்ள வார, நான் கட் பண்றேன். சான்ஸ் கிடைத்தா நான் உனக்கு போன் பண்றேன். என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க? இதுக்குள்ள என்ன செய்யறது?
சும்மா சும்மா இருக்கிறேன். பார்த்தா சும்மா இருக்கிறார் மாதிரி தெரியல. ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. சும்மா இருந்தா ஏன் இந்த டென்ஷன்? இப்படி அடிச்சா டென்ஷன் இல்லாம சந்தோஷமா இருப்பினும். அடிச்சதுக்கு டென்ஷனா மட்டும் இருந்தால் மட்டும் காணாது. இனிமேலாவது நான் சொல்றத கேட்டு நடக்க வேணும். நல்ல மாட்டுக்கு ஒற்று சூடு, நற்பண்டாட்டிக்கு ஒற்று வார்த்தை. எனக்கு ஒரு சூடா? வாழ்க்கை முழுக்க சூடுதானே. ஓகே, நான் இந்த ஃப்ரெண்டோட வெளியில போயிட்டு வரேன். ரூம்குள்ள சும்மா அதை யோசிக்காமல் வேலை இருந்தா போய் பாரு.